ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி அடை எப்படி பண்ணுறது ஈஸி மெத்தட்லன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு, இப்போது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நெருக்கினது இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த விழுதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நெருக்கினது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவும் விடாதீங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நிறையா தண்ணி விட்டுறாதீங்க. தோசை மாவு பதத்துக்கு வரக்கூடாது. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் மாவு. நம்ம எடுத்து தட்டுற அளவுக்கு இருக்கிற மாதிரி. சப்பாத்தி மாவுனா ரொம்ப இறுகி போயிடும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிசைங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் மாவு. பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இது பாருங்கள், இந்த லூஸில் இருக்கணும். சப்பாத்தி மாவுக்கு டைட்டாக ஆகிடக்கூடாது, அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. உடனே நம்ம அடைய வாக்க ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே தோசைக்கல்லை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை விட்டுட்டு இப்போ ராகி உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு சின்ன உருண்டை எடுத்துட்டா போதும். இப்போ தட்ட ஆரம்பிச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம தட்ட முடியாது. அதனால் நம்ம இலையிலையும் நீங்கள் தட்டி போட்டு எடுக்கலாம். நான் டேரெக்டாகவே இப்போ தட்டிடுறேன் கல்லிலேயே. கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. ராகி ரொம்ப எண்ணெய் இழுக்காதனால லைட்டாக விட்டால் போதும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அடங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். பரட்டி போட்டு இப்போ பாருங்கள், 2 சைடும் வெந்துருச்சு. சுவையான ஹெல்த்தியான ராகி அடை தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.